அப்படியே தலை வணங்கி நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரமாய், ஒரு பாக்கியமாய், ஸ்லாக்கியமாய் நாம் கருதுவோமாக. நேசரேயும் தீரோ பாதம் அமர்ந்தே நிம்மதி சொல்லுமா. நேசரேயும் தீரோ பாதம் அமர்ந்தே நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காய், இந்த வேலை நீர் எங்களோடு பேசுவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக எங்களை முற்றிலும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். The Lord is good and all the time the Lord is good. மெய்யாகவே அவருடைய நன்மையை பெற்று நாம் கூடி வந்திருக்கிறோம். We are people who have experienced His goodness and we are here to hear His voice to us this morning. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை மீண்டுமாய் நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து வருகிற 3 வாரங்களுக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at the book of Haggai for the next 3 Sundays. இது கொஞ்ச நாட்களாகவே தேவனுடைய என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு பாரமாய் காணப்பட்டது. This was a burden that the Lord had put in my heart for the past few weeks and I've been praying about this, seeking the Lord's confirmation. தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தும், இதுதான் பேச வேண்டுமா என்று நான் காத்திருக்கும் பொழுது 2 காரியத்தின் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். The Lord confirmed this through 2 separate incidences and I was convinced that this is the word from the Lord to us as a church at this season. இந்த காலத்துல நம்முடைய சபைக்கு தேவன் கொடுக்கிற ஏற்ற வசனம், ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம் என்பதாக நான் விசுவாசித்து உங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். So it's about Haggai and the sub-theme is putting God first. தேவனை நாம் முதலிடத்தில் வைத்துக் கொள்வது என்ற அந்த கருப்பொருளோடு நாம் இந்த செய்தியை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்ப துவங்குவதற்கு நாம் ஒரு காரியத்தை கவனிப்போம். As we begin, we'll look at this one image, as I will put it here. And this is an image of an abandoned project. ஒரு கைவிடப்பட்ட, சரியா தானே சொல்றேன், கைவிடப்பட்ட ஒரு கட்டடம் எப்படி இருக்கிறது? இதை பார்க்கும் பொழுது நாம் வழக்கமாய் சொல்லுகிற காரியங்கள் என்னவாய் இருக்கும்? When we see such abandoned project, what is our response? ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கு, பேய் இருக்குமோ நினைப்பாங்க போல சில பேர். Or some people see it causes a little bit of fear. Somebody said something else. சகிக்கல, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். We say it looks so ugly. What kind of building is this? அப்ப சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விமர்சனம்லாம் கொடுப்போம். Some of us will give some little bit of extra commentary by saying என்ன ப்ராஜெக்ட் நடத்துறாங்க, என்ன கான்ட்ராக்டர்னு சொல்லுவோம். Alright, we will say what kind of project people, what kind of contractors are the ones who doing this when we look at an abandoned project. But ஆனால் a little bit extension, ஒரு இன்னும் கொஞ்சம் கூட்டி இந்த காரியத்தை கவனிக்கணும். இது உங்களுடைய கட்டடம். Now, just by extension, just stretching and saying, this is your project and it is abandoned. இது உங்களுடைய சொந்த கட்டடம். அந்த கட்டட வேலை
இடையிலே நிறுத்தப்பட்டது, கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும் என்றால் நீங்கள் எப்படி அந்த காரியத்தை கவனிப்பீங்க? How would you look at this project? வேதனை. We will definitely feel very pained in our heart. We will feel, what is this? ஏன் இப்படி நடந்துச்சு? ரொம்ப கோவம் வரும். We get angry, we get upset. யாரோட கட்டடம்னா பிரச்சனை இல்ல, நம்முடைய சொந்த கட்டடம்னா வலிக்கும். When we look at somebody else's abandoned project, abandoned building, it's not an issue for us. We can make our comments and move on. But when it's ours, when it belongs to us, we experience something that is so painful, something so deep within us, something so close to each one of us. And this is what God felt through the book of Haggai. ஆகை தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக தேவன் அனுபவித்த அந்த உணர்வை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகை தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இருக்கிற அதிகாரம் 2 அதிகாரம் தான். In the book of Haggai you have only 2 chapters. ஒரே நாள்ல கூட தேவையில்லை, 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். Alright, within an hour we can quickly finish reading. But there's so much of depth in message. அதுல எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம், ஒரு செய்தி, கர்த்தருடைய செய்தி நமக்கு இன்றைய காலத்திற்கும் இருக்கிறது என்று பார்க்கிறதா இருக்கிறது. To understand it within its historical context, you need to go back to the book of Ezra. அதோடைய சரித்திரத்திலே எந்த நிலையிலே, எந்த சூழ்நிலையிலே இது எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசித்தால், குறிப்பாய் 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் அதிலே தெளிவாக எந்த சூழ்நிலையிலே, எந்த சம்பவத்திலே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனம் பேசினார். In what context? What is the background to Haggai the prophet coming and preaching and prophesying to the people of Israel? It is appropriate to go back to Ezra chapter 5 and 6. Then we will have a clearer, better understanding as what has happened. I will give us a brief summary. ஒரு சிறிய சுருக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறோம். So we go to the first point, the first C, the context. இதோடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். To understand the context, we read Ezra chapter 1 verse 3. In English, I'll read first. Whoever that is among you of all his people, may his God be with him. Let him go up to Jerusalem which is in Judah and rebuild the house of the Lord, the God of Israel. He is the God of Jerusalem. வாசிக்க கேட்போம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக் கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். Amen. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். The Lord delivered the Israelites out of Egypt and brought them to Canaan. And God established them. தேவன் அவர்களை நிலைநாட்டினார். அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்து ராஜ்யத்தை பெருக்கி அவர்களை ஸ்தாபித்தார். God gave them kings. God established the kingdom and the Lord planted them in that place. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். They sinned against the Lord. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். The Lord sent prophets to warn them. இப்படி செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்தால் தேவனுடைய கோபாக்கினை வரும். If you sin, the anger, the wrath of God will come upon you. அவர்கள் செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காததினாலே கடைசியிலே கர்த்தர் அவர்களை கைவிட்டார். The Lord surrendered them to the hands of the enemy. எதிரிகளுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சிறைப்பிடிப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார்கள். They were taken into exile and they were living as slaves in another nation, in another place. மற்ற இடங்களிலே அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. In those days the word of the Lord in response to the prayer of Daniel, தானியேலுடைய ஜெபம், ஆண்டவரே 70 வருஷம் ஆண்டவரேன்னு சொன்னீங்களே, என்னோட ஜனத்தை விடுவீங்க,
He prays the prayer, Lord, you said 70 years, now set your people free. And in response to God's promise, the prayer of God's man, தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய மனுஷனுடைய ஜெபத்திற்கு பதிலாக இந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரம் செயல்படுகிறது. கோரேஸ் என்ற பெர்சியா ராஜா ஒரு கட்டளையிடுகிறார். Cyrus, the king of Persia, makes a command. What is the command? Let all Jews return to Jerusalem. யூதர்கள் எல்லாம் மீண்டுமாய் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு நோக்கத்தோடு அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். He just not only releases them, he says, go back to Jerusalem to do something. What is this something? I read again. Whoever there is among you of all his people, may his God be with him. Let him go up to Jerusalem which is in Judah and rebuild the house of the Lord. வாசிங்கள் மீண்டுமாய். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். அவங்களுடைய ஊழியம் என்ன? எங்க போனோம்? எருசலேமுக்கு போனோம். ஊர் சுத்த போயிடக்கூடாது. Don't go anywhere you like. Very clearly they are told, go to Jerusalem which is in Judah. யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு போய் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இதை சொல்லுகிறது ஒரு அந்நிய ராஜா. A pagan king gives this command to the people of God. மீண்டுமாய் நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அவர்களுக்கு ஒரு கவனமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. They are given a clear work, a responsibility, a focused mission. Go back to build the temple or the house of the Lord. தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும். அப்ப இவர்கள் அந்த கட்டளை பெற்ற உடனே என்ன செய்கிறார்கள்? சந்தோஷமாக அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கு மைல், thousands of miles of journey that they have to make, that in that journey that they were making, there was, யோசித்து பாருங்க, அடிமைகளா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். They were slaves, they have been set free. சந்தோஷமா இருப்பாங்களா கவலையா இருப்பாங்களா? சொந்த வீட்டுக்கே போறாங்க மீண்டும். They going back to Jerusalem. யூதர்கள் அங்கே வாழ்ந்த இடத்திற்கு மீண்டுமாய் அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு, சலுகை, பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. given protection, covering, and they are able to go back to where God had planted them before. இவ்வளவு மகிழ்ச்சியாய், இவ்வளவு சந்தோஷமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். They experienced the joy of being saved, the joy of salvation, the joy of being set free. நம்மையும் தேவன் பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு வரும் பொழுது நமக்கு இவ்வளவு சந்தோஷம். When the Lord set us free from the kingdom of darkness and showed us the light and brought us into the kingdom of His Son, such great joy. அவ்வளவு சந்தோஷம். முதல் அன்பு, கர்த்தர் மேல் வைத்த அந்த முதல் அன்பின் அனுபவம் ஞாபகம் நிச்சயமாகவே நமக்கு இருக்கும். அந்த நாட்களில் ஜெபிக்கணும்னா அவ்வளவு ஆர்வமா இருப்போம். In those days when we were asked to pray, we just so excited. பைபிள் படிக்கணும், வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அவர் பிரசன்னத்துல இருந்துகிட்டே இருக்கணும். We desire to be in His presence. நிச்சயமா வாலிப நாட்களிலே இது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். சபையிலே படுத்து கடந்திருக்கிற ஒரு அனுபவம். கேக்குதுங்களா? Alright, can you hear me at the back? Test. Okay, we continue. Check பண்ணிருங்க. அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த அனுபவங்களை கடந்து சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம், கர்த்தருக்காக செய்யணும், சபையிலே இருக்கணும், சபைகளை ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷமான ஒரு அனுபவம். The joy of serving God, that expectation. And these people are going back. God, we are going to rebuild your temple. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை கட்டப் போகிறோம், உம்முடைய ஆலயத்தை மீண்டுமாய் கட்டப் போகிறோம், மீண்டுமாய் யூதர்களுடைய தேவன் அங்கே அரசாள போகிறார் என்று அவர்கள் சந்தோஷமாய் பிரயாணம் செய்து பாடிக்கொண்டே தான் நிச்சயமாக அவர்கள் கடந்து சென்றிருக்க முடியும். அவர்கள் வருகிறார்கள். அந்த கட்டட வேலை சில நாட்களுக்கு பிறகு
ஆரம்பிக்கப்படுகிறது, துவக்கப்படுகிறது. After some time they begin the work of rebuilding the temple of the Lord, and after about 2 years the foundation has been laid. ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்திற்கு முன்பு பிறகு அவர்கள் அந்த தேவாலயத்தினுடைய அஸ்திபாரம் கட்டப்பட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம். Now when the builders had laid the foundation of the temple of the Lord, the priests stood in their apparel with trumpets, and the Levites, the sons of Asaph, with cymbals to praise the Lord according to the directions of King David of Israel. வாசியுங்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் மேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் மன்னிக்கணும், 3:10 வாசிச்சிருங்க. 10 வாசிச்சிருங்க. சிற்ப ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். ஆமென். கட்டடம்னு வந்துட்டாங்க, கட்டிட்டாங்க. எதை கட்டியிருக்காங்க? இப்ப அஸ்திபாரம் போட்டுட்டாங்க. They have come to rebuild and they have rebuilt. What they have rebuilt? They have just laid the foundation and there is a celebration. முடிஞ்ச பிறகுதான் celebration வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பார்க்காத ஒரு காரியத்தை கட்டியிருக்கோம். What was not there before has been built, and there's so much of rejoicing, so much of praise, and they're rejoicing because they see the Lord's house being built again. கர்த்தருடைய வீடு மீண்டுமாய் கட்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள், களி கூறுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள், ரட்சித்த தேவனுக்கு அவர்கள் மகிமை செலுத்துகிறார்கள். They praise the God who set them free. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எதிர்ப்பு வருகிறது. After some time there is an opposition that comes. சமாரியர்கள் மூலமாக, சமாரியர்கள் ஏவி அவர்கள் வந்து பெர்சியா ராஜாவுக்கு தூது அனுப்பி அவர்கள் மூலமாக எதிர்ப்பு வருகிறது. The Samaritans opposed this building project. The building of the house of the Lord was opposed, and then they sent word to the king Ahasuerus, and he also opposed the work. And then finally, because of all this external opposition, வெளியிலிருந்து வருகிற இந்த எதிர்ப்பின் நிமித்தம் அந்த வேலை ஒரு நிறுத்தத்திற்குள்ளாக வருகிறது என்று பார்க்கிறோம். The work stops. எதைதான் கட்டியிருக்காங்க? இப்ப அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க. அஸ்திபாரம் போட்ட பிறகு அந்த வேலை ஒரு நிறுத்தத்திற்கு வருகிறது. எஸ்ரா 4:24 அவனமாய் சொல்லுகிறது. Ezra 4:24 says, Then work on the house of God in Jerusalem ceased, and it was stopped until the second year of the reign of Darius, king of Persia. வாசியுங்கள். அப்பொழுது எருசலேமுள்ள தேவனுடைய ஆலயத்தில் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருந்திருக்கிற நேரத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டது. The work of God, the temple of the Lord that was being built has been put to a stop. Foundation only remains there. எதிர்ப்பு வந்துச்சு, நிறுத்தும்படியாக அவர்களை கட்டளையிட்டார்கள். They were commanded to stop and they had to stop. So what happens is the first year passes by. ஒரு வருஷம் கடந்து போகிறது. என்ன தெரியுது? அஸ்திபாரம் மட்டும் தான் தெரியுது. இதுக்கு முன்ன என்ன திட்டம் போட்டாங்க? தேவாலயத்தை கட்டிடணும், எருசலேமை மீண்டுமாய் கட்டிடணும். What they can see is just the foundation. But before this had the great plans. Lord, we want to see the temple. We want to see Jerusalem rebuilt once again. But they only see. ஒரு வருஷம் கடந்து போகிறது. 2வது வருஷமும் கடந்து போகிறது. Second year passes by. Nothing happens. என்ன தெரியுது? அஸ்திபாரம் மட்டும் தான் தெரியுது. தேவாலயம் இன்னும் கட்டப்படவில்லை. 3 வருஷம், 4 வருஷம், 5வது வருஷம் கட்டிடுவாங்களா? 5வது வருஷமும் கட்டல. 6வது வருஷம், 7வது வருஷம்,
8வது வருஷம், 9வது வருஷம், 10வது வருஷம். 10 years pass by. The foundation of the temple of the Lord remains as it is. God is watching. தேவன் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். God is seeing all this. What has happened? What has happened to the excitement of the people? ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை என்ன ஆயிடுச்சு? 10 வருஷமா போயிருச்சு. சரி, 11வது வருஷம் வருதே, செய்வாங்களா? மீண்டுமாய் கட்டுவாங்களா? 11வது வருஷம். Then the 12th year, 12வது வருஷம், 13th year, 14th year, 15th year also came. No one was interested in rebuilding the house of the Lord. 15 வருஷம் கடந்து போய்விட்டது. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஆர்வம் யாருக்கும் வரவில்லை. ஏன் பிரச்சனை? எதற்காக அதுல ஈடுபடணும்? 16வது வருஷம் வந்தது. The 16th year came. 16வது வருஷத்துல கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். The Lord began to do his work once again. 16வது வருஷத்துல ஆகாய் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பும்படியாய் கர்த்தர் தீர்மானிக்கிறார். 16 வருஷத்திற்கு பிறகு அப்படியாய் ரொம்ப மோசமான நிலையிலே தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் காணப்படுகிறது. இதுதான் அஸ்திபாரம் நான் சொல்லவில்லை, ஒரு உதாரணமான ஒரு படமாய் போட்டிருக்கிறேன். I'm not saying this is the temple, but this is just an image that reminds us how probably the abandoned foundation of the house of the Lord probably may have looked like. Abandoned for 16 years. 16 வருஷமாய் கைவிடப்பட்ட நிலையில இந்த கட்டடம் காணப்பட்டது. 16வது வருஷத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகாயை அனுப்புகிறார். ஆகாய், ஜகரியா தீர்க்கதரிசி இருவரும் ஒரே காலகட்டத்திலே ஊழியம் செய்தவர்கள். The prophets Haggai and Zechariah ministered during the same time. So if you read Haggai, you read Zechariah, you can compare their ministry and their proclamation. ஆகாய், ஜெகரியா தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள் ஏற்ற காலத்தில் பேசப்பட்டதனால அதை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப ஆகாய் தீர்க்கதரிசி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். தரியு ராஜா 2வது வருஷம் ஆட்சி செய்யும் பொழுது அந்த நாட்களிலே ஆகாய் தீர்க்கதரிசி வருகிறதை பார்க்கிறோம். The prophet Haggai comes in the 2nd year in the reign of King Darius of Persia. And he comes in verse 2 and says, "Thus says the Lord of hosts, these people say, the time has not come. நேரம் இன்னும் வரவில்லை." எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 16 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் டைம் வரல. They say the time has not come. Even the time for the house of the Lord to be rebuilt. Then the word of the Lord came by Haggai the prophet saying, "Is it a time for you yourselves to dwell in your panel houses while this house lies desolate?" வாசியுங்கள் 2 to 4 வரை. இந்த ஜனம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. உண்டாகி அவர் சொல்லுகிறார், பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்றும் பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இவர்கள் ஒரு நல்ல ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். They are giving a reason to this God. என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றா, ஆண்டவரே ஃபைனான்ஸ் பத்தல என்று சொல்லல. They are not saying, Lord, not enough finance. They are not saying, Lord, not enough people to support. உதவி செய்வதற்கு, ஆதரவுக்கு ஆட்கள் பத்தல. இவர்கள் கர்த்தரிடத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். They are prophesying to God, saying, God, not time yet. இன்னும் நேரம் வரவில்லை. இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாறும் பொழுது சொன்ன வார்த்தை நாம் இயேசுவிடத்தில் சொல்லிடுவோம் போல, ஆண்டவர் இன்னும் டைம் வரல. Not yet time, God. And this was the excuse which they thought is a valid excuse.
அவர்கள் கொடுக்கிற ஒரு காரணம் இல்ல ஒரு சாக்கு போக்காய் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே டைம் ஒன்னும் வரல. எதுக்கு டைம் வரல? தேவனுடைய ஆலயத்திற்கு கட்டப்படுவதற்கு டைம் வரல. It is not time yet. So they are making an excuse. And human beings, we are very creative with excuses. நம் மனிதர்களாய் இருக்கிற நாம் சாக்குபோக்கு காரணங்களை சொல்வதில் ரொம்ப விசித்திரமா யோசிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். What kind of excuses do we make today? நான் ஒன்னும் ரிட்டையர் பண்ணல பாஸ்டர், ரிட்டையர் பண்ண பிறகு ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுவோம். ஒரு காலகட்டத்தில் எஸ்டிஎம்ல அப்படிதான் இருந்தாங்க. ரிட்டையர் பண்ண பிறகுதான் எஸ்டிஎம்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. There was a season in STM in the Bible college where all those who retired, only then they started coming for full time ministry. இவ்வளவு நாள் யாருக்காக உழைச்சாங்க? குடும்பத்துக்காக, உலகத்திற்காக, பாஸுக்காக, அதிகாரத்துக்காக, அரசாங்கத்திற்காக உழைச்சி எல்லாம் புளிஞ்சி எடுத்த பிறகு சக்க மட்டும் தான் வருது. அதனால ரிட்டையர்ட் பீப்புள் எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. I'm not saying retired people should not be serving the Lord. But what are we giving to the Lord? So we give excuses to the Lord, then give ourselves to the Lord. நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் கொடுக்காமல் நாம் தேவனிடத்துல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். டைம் இல்ல ஆண்டவரே, இன்னும் நேரம் வரவில்லை ஆண்டவரே, not yet time, too busy, too many things to focus, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறது, stop making excuses. காரணங்களை சொல்லி 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 கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவது, கர்த்தருடைய காரியங்களிலே செயல்படுவதற்கு நாம் அதை தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Don't delay. Tomorrow, 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 next year, another 10 years. ஒரு வாலிபர் அநேக வருஷங்களுக்கு முன்பாக சந்தித்த ஞாபகம் இருக்கிறது. I remember meeting this young man. அவரு அந்த நாட்களில் ரொம்ப ஆர்வமா இருந்தார். He was very zealous and fervent. He said, I'm coming to STM brother, next year I will see you in STM அப்படினார். அடுத்த வருஷம் உங்களை நான் STMல பாப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், praise the Lord brother, நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் சொன்னாரு. அடுத்த வருஷமே வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? திருமணத்துக்குள்ளாய் வந்துட்டாரு. He got married. அவர் சொன்னாரு, பிரதர் இன்னும் ஒரு few yearsல வந்துருவேன் பிரதர்னாரு. few yearsல பிள்ளைங்களாம் பெத்துட்டாரு. Alright, in a few years he said he will come. In few years he had children. இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டா ஊழியத்திலே இல்லை. He's not in ministry, too busy. நிறைய காரியங்கள், நிறைய குடும்ப பொறுப்பு வந்துருச்சு. யாருக்கு குடும்ப பொறுப்பு இல்லை? Who doesn't have family responsibility? But we give excuses to not people but to God. நம்முடைய காரணங்களை சொல்லும் பொழுது மனிதர்களிடத்தில் சொல்வதில்லை, தேவனிடத்தில் சொல்லுகிறோம். தேவனே, இன்னும் நேரம் வரவில்லை. It is not time yet. But the Lord not only listens to the excuses, he asks them a question. அவர்கள் சொன்ன காரணங்களை கேட்பது மாத்திரமே அல்ல, அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஜனம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை ஆண்டவரே என்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இந்த 16 வருஷம் கடந்து போயிட்டு 16 years have passed by. இந்த 16 years என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். What were they doing in this last 16 years is revealed by the question the Lord is asking them. வாசியுங்கள். உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ கேட்கிறார். He says, is it a time for you yourselves to be living in your beautiful, wonderful panel houses when my house, when the house of the Lord is in ruins? இப்ப 16 வருஷம் என்ன கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க? சொந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவன் வீடு பார்த்துட்டு அவங்க பார்ப்பாங்க, ஏய் நீ 2 வீடு மாடியா, நான் 3 மாடி கட்டுவேன். நிச்சயமா போட்டியோடு எல்லாம் எங்க நடக்குது?
எருசலேம் அந்த தேவாலயத்தினுடைய அஸ்திவாரம் அருகாமையிலே சுத்திலாம் நடந்து கொண்டிருக்கிறது. This is happening within the vicinity around Jerusalem. They are able to know, and everybody knows the temple is in ruins, the foundation is in ruins, the house of the Lord lies desolate. தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய குடும்பங்களை கட்டிக்கொண்டு அவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். They were doing all that they need to do for their own selves, for their things, for their homes, for their families. ஆண்டவர் கேட்கிறாரு, என் வீடு கட்டப்படுறதுக்கு டைம் கிடைக்கல, உங்க வீடு கட்டுறதுக்கு டைம் கிடைச்சிச்சான்னு கேட்கிறார். பலாறு நர மாதிரி இருக்கல. தேவனின் வீடு பாலாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? தேவனின் things that pleases us. தேவனுடைய வீடு பாலாய் கிடக்குது, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? ஆகாய் தீர்க்கதரிசி அப்படியாய் இவர்களிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி. இவர்கள் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்ததனாலே கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு எதிராய் செயல்பட ஆரம்பித்தது. Because they were living for themselves, the hand of the Lord was against them. The hand that wants to bless has now become a curse. ஆசீர்வதிக்கும்படியாய் வந்த கரம் அவர்களுக்கு சாபமாய் எதிரான ஒரு வார்த்தையாக, எதிரான ஒரு காரியமாக அந்த கரம் மாறியிருக்கிறது. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 5 we find this written very clearly to us. Now therefore thus says the Lord of hosts, consider your ways. Verse 6, you have sown much and harvested little. You eat but you never have enough. You drink but you never have your fill. You clothe yourselves but no one is warm. And he who earns wages does so to put them into a bag with holes. வாசியுங்கள். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் என்னுடைய வீடு கைவிடப்பட்டதினாலே சொல்லுகிறது என்னவென்றால், சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அதிகமா விதைச்சிருக்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டிருக்கிறோம், பேங்க்லயும் போட்டிருக்கிறோம், நிறைய காரியங்களில் விதைச்சிருக்கிறோம். நம்முடைய நேரத்தை, உழைப்பு, நம்முடைய காரியங்கள் அதிகமாய் போட்டிருக்கிறோம். அதிகமாய் விதைத்தும் கொஞ்சம் தான் கிடைக்குது ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வயிறு நிறைய மாறுன்னு தெரியும். வயிறு ரொம்ப பெருசாயிருச்சுன்னு நினைக்கிறேன். வாசிங்க. குடித்தும் திருப்தி இல்லை. You don't feel satisfied. தொடர்ந்து, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். அழகா தமிழ்ல சொல்லுவாங்களே, கையில காசு வாங்கின, பையில போட்ட, காசு போன இடம் தெரியல, எங்க போச்சுன்னா பொத்தலான பையில போயிருச்சு. அவ்வளவுதான். போடலையா, போடாமலே போயிருச்சாமா. இது ரொம்ப டேஞ்சர் ஆயிருச்சு. அப்ப வருகிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் உழைக்க 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 அது நிலைக்காத ஆசீர்வாதமாய் மாறிற்று. As we receive all these blessings and we are striving for this blessing, God bless me, God bless me, God give me promotion, God give me all the things that God is going to give me. What happens is, it does not remain. It's not lasting. It does not give us satisfaction. ஒரு மன திருப்தியை நமக்கு கொடுக்காத ஒரு ஆசீர்வாதமாய், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மை விட்டு விலகினாலே அது சாபமாய் மாறுகிறது. When the hands of the Lord is removed from our lives, that itself becomes like a curse in our lives. It is removal of His protection. It is removal of His hands of blessing. அவருடைய பாதுகாப்பின் கரம், அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மை விட்டு விலகும் பொழுது அது சாபத்தின் நிலைக்குள்ளாக நாம் மாறுகிறவர்களாக அன்றைக்கு காணப்படுவோம். உபாகமம்
28:15 வசனத்தில் அவனமாய் சொல்கிறது, ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் இதற்கு முன்பாகவே சொல்லி இருக்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு. The Lord has already warned them before that however if you do not obey the Lord your God and do not carefully follow all his commands and decrees I am giving you today, all these curses will come on you and overtake you. பாஸ்டர் சாபத்தை பத்தி எல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இல்ல, பிரசங்கம் பண்றதுக்கு தான் நல்லா இல்ல, ஆனா வார்த்தையில் இருக்கிறத. Some of us may say, don't preach about curses, it doesn't sound nice. Yes, it doesn't sound nice to hear or even to preach, but it is in the word of God. When we disobey, this is what the Lord speaks to us. நம்ம அவருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் நாட்களிலே இவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டி கொண்டிருந்தார்கள், கர்த்தர் கொடுத்த கட்டளை மறந்து விட்டார்கள். அந்நிய ராஜா சொன்னா போய் தேவாலயத்தை கட்டு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எதிர்ப்பு வந்துருச்சு வேணாம்ப்பா, எதிர்ப்பு வந்துருச்சு வேணாம். வழக்கமா ஏதாவது ஊழியத்துல எதிர்ப்பு வந்தா அதை சுலபமா தூக்கி போட்டு போறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. When there is a little bit of opposition in the ministry of the Lord, we are very easy to just drop everything and go, because it's the easiest thing to drop. ஏன்னா அது விட்டு விடுவதற்கு மிகவும் சுலபமான ஒரு காரியம். ஒரு வாலிப போதகரை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறேன். I want to share with you about a young pastor. இவர் வாலிப நாட்களிலே தேவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார். He was called to the ministry at a very young age. உற்சாகமாய் தன்னை அர்ப்பணம் செய்து தேவனுடைய ஊழியத்திற்கு என்று ஒப்புக் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு சபைக்கு அனுப்பப்பட்டார். He offered himself for the ministry and he was sent to a church to be trained. அங்கே இருந்த சில நாட்களிலே ரொம்ப அதிகமான பிரச்சனை, எதிர்ப்புகள், போராட்டங்கள் கடந்து வந்தது. As he was in that church, he experienced a lot of struggles, difficulties in that ministry. ஒரு ஏறக்குறைய சில நாட்களுக்கு பிறகு, ஒரு ஏறக்குறைய ஒரு 6-7 மாசத்திற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஊழியமும் வேணாம், இந்த அழைப்பும் வேணாம், இந்த சபையும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய சொந்த ஊருக்கே போய் ஒரு சாதாரண உலக காரியத்தின் வேலையை செய்து கொண்டிருந்தார். One day he got frustrated, fed up. He said, everything, I just want to let go. All this time is waste and I'm going back to my hometown. And he got a secular job and he started working in the secular job. What he was earning in his secular job was much more than what he was earning in the church. சபையில் அவருக்கு கிடைத்த அந்த சம்பளத்தை பார்க்கிலும் அந்த உலக காரியத்தில் அவர் கிடைத்த சம்பளம் அதிகமாய் இருந்தது. சில நாட்கள், ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவர் கிடைத்த சம்பளம் அதிகம்தான், ஆனா தேவையில்லாத பிரச்சனையிலே போய் மாட்டி சிக்கி கொண்டிருந்தார். After about 6 months, he was getting much more salary, but he got himself into greater trouble, although he was earning much more. And then finally the Lord called him back, come back. The Lord called him to come back. தேவன் அவரை மீண்டுமாய் நீர் வா என்று அழைத்து அவர் மீண்டுமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வந்தார். He came back to serve the Lord once again. அந்த வாலிப போதகர் நான் தான். I am the young pastor. அவ்வளவு யங்கா இல்ல இப்ப, மன்னிச்சிருங்க. ஆனா அந்த நாட்களில தேவனுடைய ஊழியம் வேணாம் தூக்கி போட்டுட்டு போன நாட்கள் உண்டு. I am also guilty of that same sin, where I just threw away the ministry of the Lord, take it as something that is so common, nothing, because it's the easiest thing to drop. வேலையை விட்டுட்டு வரணும், ஐயோ பாஸ்டர் சம்பளம் போயிரும் பாஸ்டர், ஊழியத்தை விட்டுட்டு போனா அப்படிப்பட்ட ஒரு அலட்சியம், ஏனோ தானம். தேவனுடைய வீடு, தேவனுடைய காரியம், தேவனுடைய ராஜ்யம், the things of God, the things of God. How important is the thing of God? தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமாக நாம் கருதுகிறோம், அதை கவனிக்கிறோம். அப்ப ஆகாய் தீர்க்கதரிசி 5ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல, 8வது வசனத்துல மீண்டுமாய் சொல்கிற காரியம், உன் வழிகளை சிந்தித்து பார். The reminder is once again through the prophet Haggai in chapter 1 verse 5, 7 and 8 is to consider your ways. Consider your ways. Look at your life. Look at your life priority. உன்னுடைய ஜீவனை பார், உன்னுடைய வாழ்க்கையை பார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முக்கியத்துவமாய் கவனிக்கிற காரியங்களை சிந்தித்து பார், வழிகளை சிந்தித்து பார்.
இன்றைக்கு சிந்திக்கு பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த நாட்களிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியா. The ministry that was given to the people during the time of the prophet Haggai was to rebuild the temple of God. What is the ministry that God is calling us to today? இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஊழியம் அழைப்பு என்னவென்றால் மத்தேயு 6:33 வரகாமாய் சொல்லப்படுகிறது. Today we are called to prioritize on one thing, God and His kingdom. மத்தேயு 6:33 வாசிக்கும் பொழுது அப்படியே சொல்லுகிறது, தேவனையும் அவருடைய ராஜ்யத்திற்கு முதல் இடம் கொடுக்கும்படியான அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. The calling is such. It is very clear cut for each one of us. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நாம் சேர்த்து கொடுக்கப்படுகிறதை தேடி போகிறோம். We go seeking after all these things when we do not prioritize God and His kingdom work. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் we have lost priorities in our lives. நம்முடைய வாழ்க்கையில எதை முக்கியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் பொத்தலான பையை போல ஒரு வாழ்க்கை. A life that seems not satisfaction. இவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு திருப்தி இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லை. ஏன்? Why are we out of the will of God? ஒருவேளை தேவ சித்தத்திற்கு வெளியே இருக்கிறதுனால எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி கிடைக்காது, எவ்வளவு சம்பாதித்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன்? ஒருவேளை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு மீறி விலகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we running away from the call or the will of God for our lives? So today the Lord says, come back. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், திரும்பி வா, மீண்டுமாய் கட்டும்படியாய் திரும்பி வா. இந்த கட்டும்படியாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆகாய் 1:14 வண்ணமாய் சொல்கிறது. In Haggai chapter 1:14 says, so the Lord stirred up the spirit of Zerubbabel, the son of Shealtiel, governor of Judah, the spirit of Joshua, the son of Jehozadak, the high priest, and the spirit of all the remnant of the people. And they came and worked on the house of the Lord of hosts, their God. வாசிங்கள். பின்பு கர்த்தர் செருபாபேல் என்னும் யூதாவின் ஆவியையும் ஜனத்தில் எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். கர்த்தர் அதுக்கு தான் பேசுகிறார். The Lord is doing this. The work of discipline, the work of rebuke is for that, to stir us up. நமக்குள்ள இந்த வைராக்கியம், நமக்குள்ள ஒரு தாகம், நமக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்கும்படியாய், நம்முடைய ஆவியை எழுப்பும்படியாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking into us, just not to just scold us and rebuke us for the sake of it, but the Lord is disciplining us, rebuking us to stir us up, that we will become fervent and zealous once again. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் அவருடைய ஆவியை எழுப்பின உடனே வாசியுங்கள், அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஹல்லேலூயா. 16 வருஷம் விட்டுவிட்ட வேலை. 16 years they forsook the work that the Lord had given to them, the ministry that was entrusted to them. The Lord said, come back, come back. Some of us say, no way back. முடியாது பாஸ்டர், விட்டாச்சு. The Lord is inviting us, come back. All of us rebuild God's kingdom, rebuild God's church. தேவனுடைய சபையை கட்டும்படியா, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியா. எனக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லாதீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று நினைங்க. Don't say, what can the Lord do with me? But say, Lord, you can do great things through me. Because God is able.
தேவனால் நிச்சயமாகவே முடியும். அவருடைய ஆவியை எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். The same spirit who stirred up their spirit is in our midst today to revive us, to refresh us, to bring healing, to bring forgiveness, to bring peace, to bring unity. நமக்குள்ள ஒற்றுமை, மன்னிப்பு, சமாதானம், ஒன்று இணைந்து செயல்படுகிற அந்த செயலுக்குள்ளாய் கர்த்தர் மீண்டுமாய் கட்ட ஆயத்தமாய் இருக்கிறார். Allow the Spirit of God to stir us up. Prioritize. நிறைய பட்டன்ஸ் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில தட்டுறதுக்கு. இதா, அதா, இதுவா, அதுவா, எது முக்கியம்னு குழப்பத்தில் இருக்கும் பொழுது, when we are confused, what is the priority of my life? Choose God. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அஸ்திபாரமாய் நன்கூரமாய் வைத்தோம் என்றால் மற்ற காரியம் எல்லாம் கர்த்தர் செம்மையாய் அதை மாற்றுவார். Hallelujah. When we prioritize God and say, God, you are central, and everything else will fall into place in His time, in His will, in His way. He will do everything beautifully. Today say, God, you are my priority. Your kingdom is my priority. உம்முடைய ஆண்டவரே காரியங்கள் நீர் எனக்கு முக்கியம், உம்முடைய ராஜ்யம் எனக்கு முக்கியம் என்று சொல்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக, ஒரு ஜீவியத்திற்குள்ளாய் போகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவி எழுப்ப கடினப்படுத்த வேண்டாம். நம்முடைய இருதயம் கடினப்படும் என்றால், வாசல் சாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்றால், மூடப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்றால், ஆவியானவர் அங்கே செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். If our doors, the doors of our hearts remain closed, if our hearts remain hardened, we cannot allow the Lord to stir us up. But if we say, God, I open, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை திறந்து உமக்கு கொடுக்கிறேன், நீர் வாரும், என்னுடைய ஆவியே எனக்குள்ளே ஒரு ஏவுதல் ஆண்டவரே, ஒரு ஊக்குவிதல், ஒரு மறுமாறுதல் ஆண்டவரே, ஒரு மனமாற்றத்தை உண்டாக்க வாரும் லார்ட் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். Let us pray for that the Lord will do this. But as they responded in such manner, அவர்கள் தேவனுக்கு மறுமொழியாக அவர்கள் வந்து வேலை செய்யும் பொழுது இவ்வண்ணமாய் 12வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி ஆங்கிலத்தில், and the people showed reverence to the Lord. வாசிங்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். பயபக்தி வரணும். A sense of reverence and fear for this God must come again, and the Lord's promise comes together with it. தேவனுக்கு முன்பாக ஒரு பயபக்தியோடு அவருடைய வேலை செய்யும்படியாய் நாம் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. தேவன் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? When the Lord is for us, who is against us? The Lord is calling us to do His work. When opposition comes, He is with us. எதிர்ப்பு வரும் பொழுது அவர் நம்மோடு இணைந்து செயல்படும்படியாய் கர்த்தர் வருகிறார். பயப்பட வேண்டாம். அவருடைய ஊழியத்திலே, அவருடைய காரியத்திலே, அவருடைய பணியிலே நாம் இறங்கி செய்கிறவர்களாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. இன்றைக்கு அந்த சபை, அந்த ஜனத்தினுடைய நிலை நாம் பார்த்தோம். We look at the people of Israel. They came back to rebuild. They did little bit. They dropped everything because of opposition. எதிர்ப்பு இருந்ததனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்தை செய்யாமல் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. The call of God comes again. Call to come back. Call to rebuild. Wherever we are in our journey of faith and ministry, நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய ஊழியத்துல எந்த நிலையில் இருந்தாலும் நாம் சோர்ந்து போய் பின்வாங்கிறாதபடி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். The Lord does not want us to be discouraged and become backslidden once again, but the Lord wants to revive us. Open your hearts to be stirred by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவி எழுப்பும்படியாய் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். அப்படி நாம் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனை முதலிடத்தில் நாம் வைக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். Don't ask what is my ministry yet, but just say, God, stir me up first. எனக்கு என்ன ஊழியம் அப்படின்னு முதலாவது கேட்காம, ஆண்டவரே என்னுடைய ஏவி எழுப்புங்க என்று சொல்லி அவரிடத்துல நாம் கேட்போமாக. அப்படியே தலை வணங்கி நின்ற வண்ணமாக அவரிடத்துல சொல்லுவோம்ப்பா, நான் மீண்டும் வருகிறேன், உங்க ஊழியம் அப்பா,
எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய காரியத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்கள் சொந்த காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். Forgive us, O Lord, for not giving priority to you and your work, but we have prioritized our own selfish interests. We seek your forgiveness. Now we realize why we have not experienced the fullness of your blessings and peace. உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானத்தின் முழுமையை ஏன் நாங்கள் இன்னும் அனுபவிக்கலை என்ற இந்த காரணத்தை இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டோம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தகப்பனே, இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் அந்நாட்களிலே உம்முடைய ஜனங்களுக்கு பேசின வார்த்தை எங்களுக்கு புதிதாய் எங்களுடைய ஆவியை எழுப்பும்படியாய் நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய செவிகளை, எங்களுடைய கண்களை திறந்த நிலையிலே நாங்கள் உம்மை பார்க்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம். எங்களுடைய ஆவியை எழுப்பும்படியாய், மீண்டுமாய் தட்டி எழுப்பும்படியாய், சோர்ந்து போனவர்கள், பயத்தினால் ஆண்டவரை பின்வாங்கி போனவர்கள், ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது என்று பின்வாங்கி போனவர்களுக்காய் நான் குறிப்பாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு புதிய தைரியம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை உனக்கு அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிறது மாத்திரமே அல்ல, நமக்குள் இருக்கிறார். நமக்குள் வாசம் செய்கிறவர் நம்மோடு இருக்க நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. சொல்லுவோம், உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. மீண்டுமாய், உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. சொல்லுவோம், உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர்,
அப்படியே செய்வார் என்று 1 தெசலோனிக்கர் 5:23 சொன்ன வண்ணமாய் அவருடைய வார்த்தை அப்படியாய் நம்மோடு இருக்கிறார். The Lord whose call is faithful 5:24 இருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். He called you is faithful. He will do it. அழைத்த அழைப்பை விட்டு ஓடாதே. Don't run away from the call, but return to the call. Come back to rebuild the temple of the Lord, the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் தாரும். சமாதானத்தை குலைத்து போடும் எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா விதமான மனுஷிக செயல்களை இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். கர்த்தாவே, சபைக்குள்ளாக இன்னும் ஆழமான ஒரு மனம், ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிறோம். உம்முடைய சபை கட்டப்படணும்பா. உம்முடைய சபை கட்டப்படணும். இந்த சபை இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆதரிக்கிற சபையாய் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமே அல்ல, அறியாத ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வரணும். ஆவியானவரே, ஒரு மனத்தை தாரும், ஊழிய பாரத்தை தாரும் என்று சொல்கிறோம். Lord, give us unity, give us greater passion for your ministry, for your soul, for mission. Raise up people with burden for souls, O Lord. More people. ஆத்துமா பாரத்தோடு இருக்கிறவர்களை எழுப்புங்க ஆவியானவரே. ஆவியானவரே, என்னுடைய ஆவியை எழுப்புங்கப்பா. சலபோலா அஷ்குதலா மஹாருகான் தலபேஸ்குதரேமே அப்படி வாய்களை திறந்து அவரை நோக்கி பார்க்கிறோம். Just allow the Spirit of God to move, to minister. ஆவியானவர் செயல்படுகிற ஒரு நேரம், ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். ஆவியானவரே, we miss you, Lord. I miss you, Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, செருபாபேல், ஜோஷுவா ஜனங்களை எழுப்பின ஆவியானவரே, come. Stir us up once again in unity, with greater passion for your kingdom. ஆவியானவரே, ஆவியானவரே, சிவலஹது மேகோருஷ்க பாபரபா தில்கரஹரா கபோலே கரபா போஷ்க திமி ஹந்தல புனுமரா Ellore bodal haruko sama beshmodal beneko zorobosh Handi malaburi amando shabalamai Ole malamo kamara bindele Sei marabushka da baleura kande borikilian தேவனின் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடுவது யார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் போவா என் காரியமாய்? Whom shall I send? Who will go for us? Lord, we are here. Send us, O Lord. Use us, O Lord. எங்களை பயன்படுத்தும். Lord, தேவனின் வீடு பாழ
தேவனின் வீடு பாலாய் கிடக்குதே, நாமும் நமக்காய் வாழ்வது நியாயமா, வாழ்வது நியாயமா? மக்காய் வாழ்வோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். We surrender, we submit. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, உடைய நீதியை அப்பா நாங்க தேட போகிறோம். ஒப்பு கொடுக்கிற இந்த அர்ப்பணம் நிலைக்க நீடிக்க கிருபை செய்யுங்க அப்பா. Lord, give us the grace to continue to remain steadfast in this response that we are doing this prayer. That we will, Lord, be steadfast in this calling to prioritize, to keep you first and foremost in everything. Lord, we truly love you. We love to serve you. We love you more and more. Use us for your service, for your purpose. We pray and ask all this இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் செம்மையாய் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார்.